வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். வணக்கம். இன்னைக்கு நம்ம உளுந்து வடை அல்லது மெதுவடை அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். உளுந்து வடை செய்ய முதல்ல நான் இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது நான் 2-3 டைம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊறினா போதும். இந்த அளவுல செஞ்சோம்னா நமக்கு 10லேருந்து 12 வடை வரும். நம்ம ஊற வச்ச உளுந்து இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ உளுந்து வடை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்ப நான் உளுந்து அரைக்கும் போது கூடவே மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி 3த்தையும் சேர்த்து அரைக்க போறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வாயில தட்டுப்பட்டா சாப்பிட மாட்டாங்க. அதனால சேர்த்து அரைச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு. அதனால இதெல்லாம் சேர்த்து நான் அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி. ஃபர்ஸ்ட் இதை 3த்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். நம்ம போட்டு வச்சிருந்ததை கொஞ்சமா தண்ணி ஊற்றி அடிச்சு குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாம நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியே நம்ம சேர்க்காம தான் அரைக்கணும். ஏன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப அரைச்சு வச்சது கூட 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க உளுந்து ஊற வைக்கிறப்பே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அப்படி அரைக்கல. பதிலாக இப்ப நான் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். பச்சரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு வடை கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும். அதனாலதான் பச்சரிசி சேர்த்துக்கிறோம். இப்ப இது கூட வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச கருவேப்பிலை, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க விஸ்க் இருந்தா விஸ்க்ல கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலையும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு விஸ்க்ல பண்ணிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா வடை சாஃப்டா வரும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல கையில தண்ணி நனைச்சிட்டு எடுத்து போடுறப்ப கையில ஒட்டாம வரும். இப்போ வடை போட்டுக்கலாம். போடுறப்ப இப்ப கையில ஓட்ட போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மேல உள்ள இதெல்லாம் கருகிரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு. இப்ப எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மெதுவடை ரெடி ஆயிருச்சு. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.